Hi everyone, this is Sivakrishna. So we are going to see some concepts in physics. Physics la 11th 12th முடிஞ்சற நம்ம கவர் பண்ணுவோம். So 11th ஸ்டார்ட் பண்றேன் நானு. நல்லபடியா போணும் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். We'll see. Physics பாத்தீங்க அப்படினா வந்து physics it is a study of nature. நேச்சரை பத்தி படிக்கிறது தான் பிசிக்ஸ். அதனால தான் நம்ம வந்து அதை இயற்பியல்னு சொல்றோம். ஸோ இட் கவர்ஸ் ஆல், எல்லா விஷயத்தையும் நம்ம அதில் கவர் பண்ணுவோம். A to Z நிறைய விஷயம் கவர் பண்ணுவோம். ஸோ இயற்கையை பற்றி படிப்பதனால் இயற்பியல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேசிக்ல இருந்து ஃபுல் டீப்பா போற வரைக்கும் இருக்கு. பட் நம்ம வந்து ஆஸ் ஆஃப் 11th and 12th ஃபுல் டீப் நம்ம படிக்க வேண்டாம். ஒரு மேலோட்டமான கான்செப்ட் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. டீப்பா படிக்கணும்னா நீங்க வந்து காலேஜ் படிக்கணும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது உங்களுக்கு புரியுதா பாருங்க, சரிங்களா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் லெசன். Newton's law of motion, forces and law of motion. So first, state of rest or motion. நம்ம மெயின் இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் மட்டும் பார்க்க போறோம். அதுக்கு நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன்னா என்ன, அதுக்கு டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன ரிலேஷன் இருக்கு, எல்லாமே அதை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்டா பார்க்க போறோம். எது தேவையோ அதை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் மோஷன். ஸோ உலகத்துல இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே வந்து ரெண்டு விஷயத்துல தான் இருக்கு. ஒன்று ரெஸ்ட்ல இருக்குன்னு சொல்லலாம், இல்லை மோஷன்ல இருக்கு சொல்லலாம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்படி இருக்கு, ஒரு ஃப்ளோர்ல வந்து ஒரு டேபிள் மேல வந்து ஒரு புக் ஒன்று வச்சிருக்கேன்னா திஸ் இஸ் இன் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்ன்னு சொல்லுவோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ரெஸ்ட்ல இருக்கு. இதுவே வந்து ஒரு ரோட்ல வந்து ஒரு கார் ஒன்று மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இட் இஸ் இன் மோஷன் சொல்லுவோம். சிம்பிள் லாஜிக். பட் ரெஸ்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், நார்மலா அப்படியே ரெஸ்ட்ல இருக்கு. இந்த மோஷனையே நம்ம ரெண்டு விதமா பிரிக்கிறோம். உள்ள நிறைய டைப்ஸ் இருக்கு, but we are going to see about small basic மட்டும்தான். யூனிஃபார்ம் மோஷன், நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்றோம். வாட் இஸ் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு கார் வந்து இப்படி இருக்கு. எல்லாமே நம்ம இப்போ படிக்கிறது எல்லாமே லீனியர் மோஷன் தான். லீனியர் மோஷன் in the sense an object moving in a straight line. An object moving in a straight line is called as linear motion. So in the linear motionல இப்போ ஒரு கார் இருக்கு. இந்த கார் வந்து ஸ்டார்டிங் வந்து 0 டைம்ல இருக்கு. டைம் இஸ் 0. ஒரு ஹவர் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா வந்து 1 hour கழிச்சு it has moved to a distance of 10 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. Then after time 2 is equal to 2 hour பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்க இருந்து அங்க மூவ் ஆயிருக்குது என்ன அப்படின்னா வந்து 20 கிலோமீட்டர் மூவ் ஆயிருக்கு. டோட்டலா 20 கிலோமீட்டர் மூவ் ஆயிருக்கு. So then time is equal to 3 hours. So இப்ப டோட்டலா வந்து எவ்வளவு தூரம் போயிருக்கு 3 hourலனா 30 கிலோமீட்டர் போயிருக்கு. So now check this. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் என்னன்னா 0ல இருந்து 1க்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னா வந்து 10 கிலோமீட்டர் போயிருக்கு. 1 hourல 10 கிலோமீட்டர் கவர் ஆயிருக்கு. இப்போ 1ல இருந்து 2 ஹவருக்கு அப்ப எவ்வளவு கவர் பண்ணிருக்குன்னா அதே 10 கிலோமீட்டர் தான் கவர் பண்ணிருக்கு. பிகாஸ் 0ல இருந்து 2 ஹவருக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு கவர் பண்ணிருக்கு 20 கிலோமீட்டர். ஸோ அப்போ ஏற்கனவே 1 ஹவருக்கு 10 கிலோமீட்டர் போயிடுச்சு. அப்போ 1 ஹவர்ல இருந்து 2 ஹவருக்குள்ள எவ்வளவு இருக்கும், அதே 10 கிலோமீட்டர் தான். தென் அடுத்தது அதே மாதிரி வந்து 2 ஹவர்ல இருந்து 3 ஹவருக்குள்ள அப்படின்னா அதே டோட்டல் 30 கிலோமீட்டர்னா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் 10 கிலோமீட்டர் தான் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ டோட்டல் எப்படி பார்த்தானா 1 ஹவருக்கு it goes with the speed of it goes with the speed of 10 kilometer per hour. அப்போ ஒரு ஹவருக்கு 10 கிலோமீட்டர் தான் இது வந்து போகுது. ஸோ அப்போ this is said to be in uniform motion. If the velocity is constant, it is said to be
in uniform motion. Velocityன்றது வந்து இந்த இடத்துல ஸ்பீடுன்னு சொல்லலாம் because speed and velocity are same in the case of straight line movement. Straight line movementல ஸ்பீடும் வெலாசிட்டியும் வந்து ஒரே தான் இருக்கும். ஏன்னா வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேம் தான், டிஸ்டன்ஸும் சேம் தான். ஸோ வெலாசிட்டின்றதையும் ஸ்பீடுன்றதையும் ஒரு சில இடத்துல நம்ம சேமா எடுத்துப்போம், ஒரு சில இடத்துல டிஃப்ரெண்டா எடுக்கணும். ஸோ இந்த இடத்துக்கு நம்ம ஸ்பீடும் வெலாசிட்டியும் ஒன்னே எடுத்துக்கணும். ஸோ அப்போ வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா it is called as uniform motion. Velocity constant இல்லனா it is said to be non-uniform motion. Okay va? So if an object A இருக்கு, இங்க இருந்து கார் வந்து B ன்ற பிளேஸ்க்கு போயிருக்கு, time 0, time 1 hour. So 0 ல இருந்து 1 hour போறதுக்கு எவ்வளவு போயிருக்குன்னா 10 கிலோமீட்டர் போயிருக்கு. திடீர்னு என்ன பண்றாங்கன்னா பைக்கை வந்து அந்த காரை வந்து நல்லா ஸ்பீடா ஓட்டுறாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா அடுத்த 2 hour இருக்குது டைம். என்னன்னா எவ்வளவு தூரம் போயிருக்காரு அப்படின்னா வந்து 30 கிலோமீட்டர் போயிருக்காருன்னு வச்சுக்கோங்க. Then this is the point C. Then D. So time 3 hour இருக்கு. So டோட்டலா வந்து எவ்வளவு போயிருக்காரு அப்படின்னா வந்து 40 கிலோமீட்டர் போயிருக்காரு. So what is the difference in times? 1 hourல எவ்வளவு தூரம் போயிருக்காரு? 10 கிலோமீட்டர்ல போயிருக்காரு. அதே மாதிரி 1 hourல இருந்து 2 hourக்குள்ள, அதாவது இந்த 1 hourக்குள்ள எவ்வளவு தூரம் போயிருக்காரு அப்படின்னா டோட்டல் 30 இருக்கு, இதுல 10 போச்சுன்னா அப்ப 20 கிலோமீட்டர் போயிருக்காரு அப்படின்னு அர்த்தம். தென் அடுத்து வாட் அபவுட் C and D? ஸோ டோட்டல் எவ்வளோனா 40 கிலோமீட்டர். அப்ப C and D குள்ள அந்த 1 hourல எவ்வளவு போயிருக்காரு அப்படின்னா வந்து you have traveled to 10 கிலோமீட்டர். ஸோ அப்ப ஸ்பீடு வந்து மாறுது. ஏல இருந்து பிக்கு போகும்போது 10 கிலோமீட்டர் தான் கவர் பண்ணியிருக்காரு 1 hourல. ஆனா பில இருந்து சிக்கு போகும்போது 1 hourல எவ்வளவு கவர் பண்ணியிருக்காரு? 20 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்காரு. அப்ப வண்டியை வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஸ்பீடை சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அப்போ ஸ்பீடை சேஞ்ச் பண்ணதுனால அதுக்கு பேரு நம்ம என்னன்னு சொல்றோம்னா அக்சலரேஷன் சொல்றோம். அக்சலரேஷன் is called as change in velocity. velocity சேஞ்ச் ஆச்சுன்னா அங்க அக்சலரேஷன் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அக்சலரேஷன் இருந்தா that motion is called as non-uniform motion. அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இப்போ டோட்டலா 3 விதமா உலகத்துல நம்ம வந்து மோஷன்ஸை கன்சிடர் பண்றோம். ரெஸ்ட்ல இருக்கலாம், ஆர் யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கலாம், ஆர் நான் யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கலாம். ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லாம திஸ் இஸ் பேசிக். இது தவிர்த்து நம்ம நல்லா கவனிச்சுக்கணும், இந்த யூனிஃபார்ம் மோஷன் நான் யூனிஃபார்ம் மோஷன் நம்ம வந்து லீனியர் மோஷன்ஸ்ல தான் படிக்கணும். இன்னும் சர்க்குலர் மோஷன் இருக்கு, பீரியாடிக் மோஷன், சம்திங் நிறைய டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் இருக்கு. நம்ம இப்ப படிக்கிறது ஃபுல்லாவே லீனியர் மோஷன் மட்டும் தான் படிக்கணும். சரியா? ஸோ தென் அடுத்தது, ஸோ நெக்ஸ்ட் பேலன்ஸ்ட் ஆர் அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸஸ். ஓகேவா? ஸோ பேலன்ஸ்ட் ஆர் அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ மூமெண்ட் எதனால நடக்குது, ஏன் பொருள்கள் நகருது அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் இருக்கா அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்க வந்து கயிறு இருக்கு, இந்த பக்கம் வந்து 300 நியூட்டன் ஃபோர்ஸ் பிடிச்சி இழுக்கிறாங்க, இந்த பக்கம் 300 ஃபோர்ஸ் நியூட்டன் பிடிச்சி இழுக்கிறாங்க. ஸோ இப்போ எந்த பக்கம் போயிட்டு எல்லாரும் விழுவாங்க? ரைட் ஹேண்ட் சைடு வந்து அதிகமா இழுத்துருக்கு, அதாவது ரைட் ஹேண்ட் சைடு போயிட்டு இவங்க எல்லாம் விழுவாங்களா, இல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு போய் விழுவாங்களா? அந்த ரோப் வந்து இப்ப நகரவே நகராது. இந்த சென்ஸ் யாருமே எந்த பக்கமும் போய் விழ மாட்டாங்க, யாரும் வின் பண்ண மாட்டாங்க. லெட் இட் பி டீம் ஏ, லெட் இட் பி டீம் பி. டீம் ஏ வின் பண்ணுவாங்க, டீம் பி வின் பண்ணுவாங்க, பார்த்தா யாருமே வின் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் இவங்களும் 300 நியூட்டன் தான் எக்ஸர்ட் பண்றாங்க, இவங்களும் 300 நியூட்டன் தான் எக்ஸர்ட் பண்றாங்க. அப்ப இந்த இடத்துல திஸ் இஸ் கால்ட் அஸ் பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ். ஃபோர்ஸஸ் பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா பொருள் நகராது. நகரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. we'll see in the next topic. பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் இருந்தா பொருள் நகராது. இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் இருந்தா பொருள் நகராது. நெக்ஸ்ட், இப்போ இங்க பாத்தீங்கன்னா அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. பிகாஸ் இந்த பக்கம் வந்து 400 நியூட்டன் பிடிச்சி இழுக்கிறாங்க ஏ டீம், பி டீம் வந்து 300 நியூட்டன் பிடிச்சி இழுக்கிறாங்க. ஸோ இப்போ யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஆப்வியஸ்லி ஏ டீம் தான் வின் பண்ணும். பிகாஸ் இந்த இடத்துல அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் பேலன்ஸா இல்லை. இந்த பக்கம் 400 இருக்காங்க, இந்த பக்கம் 300 இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஏன்னா 400 அதிகமாக இருக்கு, 300 கம்மியாக இருக்கு. ஸோ அப்போ இவங்க தான் அதிகமாக இழுப்பாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு கான்செப்ட் கொண்டுட்டு வர போறோம். என்னன்னா we are going to get a new concept called as net force. net force அதாவது total force அப்படின்னு சொல்லுவாங்க, which is denoted as F net. caps யூஸ் பண்ணிக்கலாம். F net. F net னா net force னா. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம போன அந்த சம் பார்த்தோம் பார்த்தீங்களா? இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ்டு ஃபோர்ஸ், செகண்ட் கேஸ் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இங்கே கவனிங்க, ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே வச்சிருக்கேன் நான். இந்த சைடு 5 நியூட்டன் ஃபோர்ஸ் பிடிச்சி இழுக்கிறேன், இன்னொருத்தன் இந்த பக்கம் 5 நியூட்டன் ஃபோர்ஸ் பிடிச்சி இழுக்கிறாங்க. ஸோ ஆப்ஜெக்ட் எந்த பக்கம் நகரும்? அந்த ஆப்ஜெக்ட் இது நகராது, ஏன்னா வந்து பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னு தெரிஞ்சிச்சு. இந்த பக்கம் பேலன்ஸாக இருக்கு, இந்த பக்கம் பேலன்ஸாக இருக்கு. ஸோ அப்போ அந்த ஆப்ஜெக்ட் நகராதுன்னு தெரியும். அது எப்படி சொல்றோம் அப்படின்னா வந்து பிசிக்ஸ்ல வந்து ஒரு கான்செப்ட் நெட் ஃபோர்ஸ்னு கொண்டுட்டு வரோம். ஆக்சுவலா சின்ன வயசுல நம்ம வந்து கிராஃப் படிச்சிருக்கோம் இல்லையா? திஸ் இஸ் யுவர் எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் யுவர் ஒய் ஆக்சிஸ். இது எக்ஸ் ஆக்சிஸ்ல இந்த சைடு ஃபுல்லா பாசிட்டிவ் நம்பர்ஸ் எடுப்போம், 1 2 3. இந்த பக்கம் நெகட்டிவ் நம்பர்ஸ் எடுப்போம், மேல பாசிட்டிவ் நம்பர்ஸ் எடுப்போம், கீழே நெகட்டிவ் நம்பர்ஸ் எடுப்போம். ஸோ இதே தான் இனிமே நம்ம யூஸ் பண்ண போறோம். கிராஃப்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சைடு நம்ம பாசிட்டிவ்னு எடுத்தா இன்னொரு சைடு நெகட்டிவ்னு எடுப்போம். இப்போ இதுல வந்து இது கிராஃபா யோசிச்சு பாருங்க, இமேஜின் பண்ணி பாருங்க. let it be like this. This is positive x axis side, this is your negative x axis side. அப்ப வந்து டோட்டலா எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா F net is equal to இந்த பக்கம் வந்து -5 because it is in this side plus இந்த சைடு 5. so the total answer is 0. so அப்ப இந்த இடத்துல net force 0வா இருக்கு. so there is no movement. ஓகேவா? net force 0வா இருந்தா மூவ்மெண்ட் இருக்காது. அதுக்கு பேர் என்ன ஃபோர்ஸ்னா பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னு பேர். so if it is a balanced force in a system, then there exists the net force is 0, then there is no movement. அதே அப்படி இப்போ unbalanced force கன்சிடர் பண்ணி பாருங்க. if this object is here, இந்த பக்கம் வந்து 20 நியூட்டன் ஃபோர்ஸ் இழுக்கிறாங்க, இந்த பக்கம் வந்து 10 நியூட்டன் ஃபோர்ஸ் இழுக்கிறாங்க. ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுமா? மூவ் ஆகும். இந்த சைடு மூவ் ஆகும் டுவார்ட்ஸ் த ரைட் ஹேண்ட் சைடு, பிகாஸ் ரைட் ஹேண்ட் சைடுல தான் அதிக ஃபோர்ஸ் இருக்கு. அப்ப ஹியர் இட் இஸ் in the case of unbalanced force. is unbalanced force. that implies net force கண்டுபிடிக்கலாம். அதுல இப்போ net force எவ்வளவு இருக்கு? what is the net force here? first 10 க்கு வந்து பிளஸ் கொண்டுமா மைனஸ் கொண்டுமா? we should put -10 because it is in the negative side of x axis. அதே மாதிரி 20 நியூட்டனுக்கு we can put +20. so -20 + 20 is equal to +10 நியூட்டன். so அப்ப என்னன்னா நெட் ஃபோர்ஸ் இருக்கு. எவ்வளவு நெட் ஃபோர்ஸ்னா 10 நெட் ஃபோர்ஸ் வந்து பேலன்ஸ் இருக்கு. இந்த பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் மைனஸ் பண்ணிட்டா எக்ஸ்ட்ரா எவ்வளவு 10 இருக்குன்னா 10 நியூட்டன் இருக்கு. அது எந்த பக்கம் இருக்குன்னா ஆன்சர் யூ ஆர் கெட்டிங் இன் யுவர் பாசிட்டிவ். ஸோ அப்போ என்னன்னா பாசிட்டிவ் சைட்ல தான் அந்த நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதிகமா இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும். ஸோ இந்த சென்ஸ் இந்த பாசிட்டிவ் சைடு மூவ் ஆகும். இஃப் இட் இஸ் அ நெகட்டிவ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்ட் இஸ் ஹியர், someone is pushing with in this side, pulling in this side with the force of 15 newton. இந்த பக்கம் வந்து 5 நியூட்டன் இருக்கு. so what is the net force in this condition? F net is equal to, we can put -15 plus 5. so the total answer is -10. இதுல நெகட்டிவ் சைன் என்ன குறிக்குதுன்னா ஆப்ஜெக்ட் வந்து நெகட்டிவ் சைன் மூவ் ஆக போகுதுன்னு அர்த்தம், with an force of extra 10 newton. -10 நியூட்டன் ஆப்ஜெக்ட் வந்து நெகட்டிவ் சைடு மூவ் ஆகுது. so net forceனா வந்து net force is nothing but a force acting, the total force acting on a system.
நம்ம அந்த நெட் ஃபோர்ஸ் இப்போ ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். பிகாஸ் செகண்ட் லாக்கு நம்ம நெட் ஃபோர்ஸ் தான் வந்து யூஸ் ஆகும். வில் see in the second law. சரி, இப்போ நெட் ஃபோர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னா என்னன்னு தெரியும். நெட் ஃபோர்ஸ்னா என்னன்னு தெரியும். Now we are moving on to Newton's first law of motion. The Newton's first law of motion என்ன சொல்லுது அப்படின்னா வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்செப்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதான் வந்து மெயின் டெஃபினிஷன். An object remains in state of rest or uniform motion unless acted upon by an unbalanced force. External force, அது அப்புறமா பார்க்கலாம். external force என்று an object remains in a state of rest or uniform motion unless acted upon by an unbalanced force. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்னன்னா ரெஸ்ட்ல இருக்கு. இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து அழகா யூனிஃபார்ம் மோஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் வந்து யூனிஃபார்ம் மோஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த ரெஸ்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து எப்போ மூவ் ஆகும்? அது ரெஸ்ட்லயே தான் இருக்கும். கடைசி வரைக்கும் ரெஸ்ட்ல தான் இருக்கும். அது ரெஸ்ட்ல இருந்து நகரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா ஐ ஹாவ் டு கிவ் அண்ட் சம் ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். நான் வெளியே இருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாதான் அந்த பொருள் என்ன ஆகும்? ரெஸ்ட்ல இருந்து மாறும். என்னவா மாறும்? மோஷனுக்கு மாறும். ஸோ a force is needed to change the state of rest or motion. ஒரு ஃபோர்ஸ் அது மேல ஆக்ட் ஆகுற வரைக்கும் அது ரெஸ்ட்லயே தான் இருக்கும். அதே மாதிரி இந்த யூனிஃபார்ம் மோஷன்ல அது மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து எதிர்க்க வந்து பெரிய ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு பெரிய ராக் ஒன்று கொண்டு வந்து நிறுத்திட்டேன்னா அந்த கார் போயிட்டு அதில் போயிட்டு இடிச்சிட்டு நின்றோம். அப்போ நான் வந்து யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கிறத ஸ்டாப் பண்ணணும்னா சம் ஃபோர்ஸ் ஷுட் பி கிவன் ஃப்ரம் த அவுட் சைட். இல்லை பிரேக் போடணும். கார் மூவ் ஆகிட்டு இருக்கு, இந்த வண்டியை நிறுத்தணும்னா ஐ ஹாவ் டு அப்ளை பிரேக், ஃபோர்ஸ் கொடுத்தாதான் அந்த வண்டி நிற்கும். அப்போ ரெஸ்ட்ல இருந்து மோஷனுக்கு மாறணும்னாலும் இல்லை மோஷன்ல இருந்து ரெஸ்ட்டுக்கு மாறணும்னாலும் ஆர் மோஷன்ல இருந்து நான் யூனிஃபார்ம் மோஷன்ல மாறணும்னாலும் we want force. இதான் வந்து நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. An object remains in its state of rest or motion, uniform motion. எது வரைக்கும் அது அப்படியே இருக்குமா அதோட நிலையில? Unless acted upon by an unbalanced force. ஒரு ஃபோர்ஸ் அது மேல வந்து ஆக்ட் ஆகிற வரைக்கும் அது தன்னோட ஸ்டேட்டை மாத்திக்காது. தானா அது ரெஸ்ட்ல இருந்து மாறாது, தானா யூனிஃபார்ம் மோஷன்ல இருந்து மாறாது. எப்ப மாறும் அப்படின்னா வேற ஒரு ஃபோர்ஸ் அது மேல ஆக்ட் ஆச்சுன்னா தான் அது மாறும். இதான் வந்து நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஓகேவா? ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா வந்து force is needed to change its state of rest or uniform motion. அதோட ஸ்டேட்டை மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஃபோர்ஸ் வேணும். இதான் வந்து நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. அது கொஞ்சம் இதுவா என்ன சொல்றது பர்ஃபெக்டா எழுதணும்னா இதுதான் எழுதணும். An object remains in state of rest or uniform motion unless acted upon by an unbalanced external force. வெளியே இருந்து தான் நம்ம கொடுக்கணும். எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ரெண்டு இருக்கு. இன்டர்னல் ஃபோர்ஸ்னா ஏற்கனவே ஒரு ஃபோர்ஸஸ் அதுல இருக்கும், நம்ம அது தேவையில்லை. நம்ம எக்ஸ்டர்னலா வெளியே இருந்து அப்ளை பண்ணாதான் அந்த பொருள் நகரும் அப்படின்னு தான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். இன்னும் கொஞ்சம் டீப்பா நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்ப நெட் ஃபோர்ஸ் வந்து F net. நெட் ஃபோர்ஸ் 0 இருந்தா என்னன்னு சொன்ன நானு? there will be no motion. நெட் ஃபோர்ஸ் வந்து 0 இருந்துச்சுன்னா there is no movement ன்னு சொன்ன நானு.
there is no movement என்றத அப்ப வந்து acceleration நம்ம எடுத்துப்போம். acceleration movement இருந்தா acceleration இருக்கும் இல்லையா, non uniform motionல. இப்போ என்னன்னா if net is 0, there is no movement. so இதுல movement சொல்லாம கொஞ்சம் deep conceptா there is no acceleration. if net force is 0, there is no acceleration. if f net is not equal to 0, ஏதாவது ஒரு ஆன்சர் வந்துச்சுன்னா there is acceleration. இந்த ஆப்ஜெக்ட் நகரும். நான் மேலோட்டமா சொல்றேன் acceleration has a deeper meaning. acceleration இப்போதைக்கு நீங்க வந்து மூவ்மெண்ட்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. நெட் ஃபோர்ஸ் 0வா இருந்தா acceleration இருக்காது, அதாவது மூவ்மெண்ட் இருக்காது. acceleration 0 இல்ல, வேற ஏதாவது ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா அங்க கண்டிப்பா மூவ்மெண்ட் இருக்கும், அப்ப கண்டிப்பா அந்த இடத்துல acceleration இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? சோ இதான் வந்து நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. இது கேட்டாலும் சொல்லணும். this is deeper meaning. net force 0 னா there is no acceleration. net force 0 இல்லனா there is acceleration. ஓகேவா? இது ஒரு சின்ன கான்செப்ட். என்னன்னா net force is 0 net force, பட் ஆனா யூனிஃபார்ம் மோஷன் பாசிபிள். சார் இப்பதான் சொன்னீங்க என்னன்னா வந்து net force 0னா என்ன கிடையாதுன்னு, there is no movement அப்படின்னு சொன்னேன். இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்குறோம், மூவ்மெண்ட்னு இல்லை, there is no acceleration தான் கரெக்டான ஆன்சர். acceleration இல்லைன்னா யூனிஃபார்ம் மோஷன் இருக்குன்னு அர்த்தம், அதாவது பாசிபிள் மோஷன் பாசிபிள். ஆனா என்ன டைப் ஆஃப் பாசிபிள் மோஷன் பாசிபிள்? யூனிஃபார்ம் மோஷன் தான் பாசிபிள். எக்ஸாம்பிள் இந்த இடம் சொல்றாங்க என்னன்னா டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். அதுக்கு முன்னாடி ஒன்று ஒன்று நம்ம பார்த்துக்கலாம், அப்பப்போ பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் உலகத்தில் இருக்கிறது என்னன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். gravitational force. gravitational force ன்றது வந்து always acts towards the center of the earth. ஆப்ஜெக்ட் வந்து சென்டரை நோக்கி, அதாவது பூமியோட சென்டரை நோக்கி கீழே ஆக்ட் ஆகும். so it always acts downwards. ஓகேவா? இந்த gravitational force Fg கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்னன்னா m into g mg அப்படின்னு சொல்லுவோம். so force of gravity is equal to mg. இதை மறக்கவே கூடாது. மாஸ் இன்டு அதோட நம்ம பூமியோட அக்சலரேஷன் டு கிராவிட்டி. ஸோ இது எப்போ கேட்டாலும் சொல்லணும். எப்பவுமே ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு பொருள் மேல கீழே ஆக்ட் ஆகிட்டே இருக்கும் லைஃப் ஃபுல்லா. அந்த ஃபோர்ஸ் தான் என்னன்னு சொல்றோம், கிராவிடேஷன் ஃபோர்ஸ். தட் இஸ் ஃபார்முலா இஸ் m into g mg. இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் வெயிட். நம்ம அதுக்குள்ளலாம் போவேன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கு. ரெண்டாவது ஃபோர்ஸ் ஏர் டிராக் ஃபோர்ஸ் ஆர் ஏர் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ். ஏர் டிராக் ஃபோர்ஸ் ஆர் ஏர் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ், இதெல்லாம் சம்திங். இது என்ன அப்படின்னா வந்து ஒரு பொருள் வந்து காத்துல மூவ் ஆச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் எ கிரவுண்ட், ஐ புட்டிங் அ பால் டவுன். பால் வந்து மேல வந்து கீழே போடுறேன். அப்போ பால் கீழே வந்துட்டு இருக்கு, பட் பால் கீழே விடாம ஏர்ல நேச்சுரலா ஒரு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகிட்டு அதை மேல புஷ் பண்ணும். அந்த ஃபோர்ஸ்க்கு பேர் தான் ஏர் டிராக் ஃபோர்ஸ்னு சொல்றாங்க. அதாவது ஆப்ஜெக்ட் வந்து கீழே விடாம அது மேல புஷ் பண்ணும். இல்லைன்னா இப்படி யோசிக்கலாம், என்னன்னா நான் இப்போ ஒரு பாலை வந்து நான் மேல வந்து புஷ் பண்றேன், மேல தூக்கி போடுறேன். அப்ப ஏர் டிராக் ஃபோர்ஸ் எந்த பக்கம் ஆக்ட் ஆகும்னா கீழே ஆக்ட் ஆகும். அதாவது நான் அதை என்ன பண்ண விடாது, மேல வர விடாம அதுக்கு ஆப்போசிட்ல ஆக்ட் ஆகும். ஸோ திஸ் டைப் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஏர் டிராக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அஸ் லைக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் so there is no acceleration பார்த்தோம். இப்போ இங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ரெயின் வந்து கீழே வருதுன்னு வச்சுக்க, ஒரு டிராப்லெட் வருது. டிராப்லெட்டை கீழே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கீழே இழுக்கும், mg அப்படின்னு சொல்லக்கூடிய கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கீழே இழுக்கு. பட் அது கீழே விழாம மேல ஒரு ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணும், மேல தள்ளி விடும். இங்க இருந்து மேல புஷ் பண்ணி விடும். அதை நான் மேல புஷ் பண்ணது இப்படி வரைஞ்சிருக்கேன் நான் ஆரோ மார்க். ஸோ மேல புஷ் பண்ணுது இல்லையா, அந்த ஃபோர்ஸ் தான் என்ன ஃபோர்ஸ்னா ஏர் டிராக் ஃபோர்ஸ். ஸோ கீழே வர 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 இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸும் இந்த ஏர் டிராக் ஃபோர்ஸும் என்ன ஆகும்னா பேலன்ஸ் ஆகிட்டு அந்த what to say, this droplet will come in a uniform motion. பொறுமையா இறங்கி வரும் ஒரே ஸ்பீட்ல, அதாவது வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்டா இறங்கி வந்து கிரவுண்ட்ல வந்து அது படும்.
ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து அக்சலரேஷன் இருக்காது, அக்சலரேஷன் மோஷன் இருக்காது. ஏர் டிராக் ஃபோர்ஸ் என்ன பண்ணுதுன்னா கிராவிட்டியை வந்து என்ன பண்ணிடுது, சமன் பண்ணி ஈக்குவல் பண்ணி பேலன்ஸ்டா மாத்தி பொறுமையா கொண்டுட்டு வந்து நிறுத்தும். அப்ப என்னன்னா அக்சலரேஷன் இருக்காது, பட் மூவ்மெண்ட் யூனிஃபார்ம் மோஷன் இஸ் பாசிபிள். நெட் ஃபோர்ஸ் 0வா இருந்துச்சுன்னா போதும். ஸோ அப்ப அந்த பொருள் கரெக்டான யூனிஃபார்ம் மோஷனை வந்து கீழே விழும். ஓகேவா? ஸோ இப்போ இங்க பாருங்க, சும்மா எக்ஸாம்பிளுக்கு எங்க மூவ்மெண்ட் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம், நீங்க தெரிஞ்சுக்கணும். வேர் த மூவ்மெண்ட் இஸ் பாசிபிள். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து ராக் இங்க இருக்கு, கீழே 5 நியூட்டன் ஃபோர்ஸ் இருக்கு, மேல 5 நியூட்டன் ஃபோர்ஸ். அப்ப என்ன ஆகும், பேலன்ஸ் ஃபோர்ஸ், அந்த ராக் அங்கேயே தான் இருக்கு, ஸோ மூவ் ஆகாது. பிகாஸ் F net is what here? F net is 0. Because positive y axis நான் வந்து 5 ன்னு எடுத்துக்கிறேன், நெகட்டிவ் y axis -5 ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 5 - 5 0. ஸோ அப்போ இந்த இடத்துல மூவ்மெண்ட் இருக்காது, அக்சலரேஷன் இருக்காது. அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் இருக்குமான்னு பாருங்க. மேல வந்து 5 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, கீழே 5 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆகுது. 5 - 5 0 கேன்சல் ஆயிடுச்சு. அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் 2 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இந்த பக்கம் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் 2 நியூட்டன் ஆகுது. ஸோ அப்போ திஸ் இஸ் +2 and this is -2, அதுவும் 0 ஆயிடுது. அப்போ டோட்டல் நெட் ஃபோர்ஸ் இஸ் ஹியர் 0. எக்ஸ் ஆக்சிஸ்லயும் 0 வந்துச்சு, ஒய் ஆக்சிஸ்லயும் 0 வந்துச்சு. அந்த ஆப்ஜெக்ட் அவரால் என்ன பண்ண முடியாது, நகர்த்த முடியாது. எவ்வளவு நகர்த்த ட்ரை பண்ணாலும் நகராது. இப்போ இது பாத்தீங்கன்னு வச்சுங்க, மேல 5 நியூட்டன், கீழே 5 நியூட்டன். ஸோ அப்போ திஸ் கெட் பேலன்ஸ்ட், அது ரெண்டும் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஆனா இந்த இடத்துல வந்து 3 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதாவது இவர் வந்து 3 நியூட்டன் ஃபோர்ஸ் வச்சு தள்ளுறாரு. ஆப்போசிட்ல ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் 2 நியூட்டன் வச்சு என்ன பண்ணுது, அப்போஸ் பண்ணுது அந்த ஆப்ஜெக்ட். அப்ப இது 3 நியூட்டன், இது வந்து என்னது 2 நியூட்டன். ஸோ அப்போ -2 + 3 போடும்போது உங்களுக்கு +1 வரும். அப்போ 1 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து நெட் ஃபோர்ஸ் தான் இருக்கு. அப்போ 1 நெட் ஃபோர்ஸோட இவர் வந்து கண்டிப்பா அந்த ஆப்ஜெக்ட் நகர்த்துறாரு. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, கீழே கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து 5 நியூட்டன் வந்து இழுக்குது. மேல ஆனா வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஏர் ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு மேல புஷ் பண்ணுதான், 1 நியூட்டன் தான் புஷ் பண்ணுது. ஸோ அப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து ஏர் ரெசிஸ்டன்ஸ் போறது, ஏர் டிராக் ஃபோர்ஸ் விட அதிகமா இருக்கு. ஸோ அப்ப வந்து இதுக்கு நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வந்து +1, பிகாஸ் வந்து பாசிட்டிவ் y ஆக்சஸ் and then -1 equal to -4 நியூட்டன். அப்ப 4 நியூட்டன் ஃபோர்ஸ் நெட் ஃபோர்ஸ் இருக்கு. அப்ப கீழே ஆப்ஜெக்ட் வந்து கண்டிப்பா வந்து விழும். அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து 2 பேர் இந்த பக்கம் நகர்த்துறாங்க, மேல 5 நியூட்டன், கீழே 5 நியூட்டன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. அப்போ y ஆக்சஸ்ல மூவ்மெண்ட் இருக்காது, x ஆக்சஸ்ல மட்டும் தான் மூவ்மெண்ட் இருக்குமா, இருக்காதான்னு எப்படி செக் பண்றோம்னா, ஸோ நெட் ஃபோர்ஸ் வந்து இப்போ இவங்களுக்கு பார்த்தோன்னா இவர் வந்து இது வந்து -3, இது வந்து என்னது +4 = 1. ஸோ 1 நியூட்டன் வந்து உங்களுக்கு என்ன இருக்கு, நெட் ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ எந்த பக்கம் இருக்கு, பாசிட்டிவ் 1 நியூட்டன்றதுனால அப்போ இந்த ராக் வந்து என்ன ஆகும்னா இந்த பக்கம் மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ்ல 2 பார்த்துருக்கோம், தேர்ட் ஒன் ஆட் பண்ணிக்கோங்க. The third one is called as frictional force. இதை பத்தி தனியா நம்ம படிப்போம் 4th லெசன்ல ஆர் 3rd லெசன் சம்திங். இதே லெசன்ல லாஸ்ட்ல தான் frictional force. என்னன்னா ஏர் டிராக் ஃபோர்ஸ் என்ன சொன்னேன் நான், ஒரு பொருள் வந்து ஏர்ல மூவ் ஆகுதுன்னா அதை அப்போஸ் பண்ணும் அந்த மூவ்மெண்ட்டை. அதே மாதிரி லேண்ட்ல இல்லைன்னா ஒரு சர்ஃபேஸ்ல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா அது அந்த பக்கம் மூவ் ஆகாம ஆப்போசிட்ல ஒரு ஃபோர்ஸ் வந்து நார்மலா இயற்கையாவே அப்போஸ் பண்ணும். தட் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் as frictional force. ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து ஒரு செவுரு இருக்கு, இப்படி செவருல வந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு நான் வந்து மேல புஷ் பண்றேன் அப்படின்னா frictional force எந்த பக்கம் ஆக்ட் ஆகும், கீழே ஆக்ட் ஆகும். பிகாஸ் அது வந்து மேல புஷ் பண்ணாம அது அப்போஸ் பண்ணும், ரெசிஸ்ட் பண்ணும். So that type of force is called as frictional force. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இது வரைக்கும் போதும். நெக்ஸ்ட் வீடியோ we will see about இந்த நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன்லேயே part 2 about inertia something நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ, பை பை.